Hi friends, welcome to Saivik Arts. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன கிராஃப்ட் பார்க்க போறோம்னா நிறைய பேர்கிட்ட டைரி எழுதுற பழக்கம் இருக்கும். அவங்களோட வாழ்க்கையில நடந்த எல்லா மெமரிஸுமே அவங்க எழுதி வச்சிருப்பாங்க. அது நம்ம ரொம்ப நாளா பத்திரமா வச்சிருக்கிறப்போ ஒரு சில நேரம் அது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி டேமேஜ் ஆகுறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி டேமேஜ் ஆன டைரியை எப்படியெல்லாம் டெக்கரேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் 2 சாட்டின் ரிப்பன் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து க்ரீன் கலர், ஒன்று வந்து வயலட் கலர் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் டைரியில் இந்த மாதிரி வச்சுட்டு மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி ரிப்பனை கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி கட் பண்ணேன். எனக்கு வந்து இந்த டைரி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சைடு ஒட்டுறதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு 8 பீசஸ் வந்து தேவைப்பட்டுச்சு. நீங்கள் எடுக்கிற டைரியை பொறுத்து எத்தனை பீசஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna. ஃபெவிகால் யூஸ் பண்ணோன்னா அந்த சாட்டின் ரிப்பன் வந்து அந்த டைரியில் ஒட்டி காயறதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஆகும். அதனால க்ளூ கன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து உடனே டக்குன்னு ஒட்டியிருந்தனால நான் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரியே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா பீசஸையுமே ஒன்று கீழே ஒன்றா க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். அப்புறமா நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஹாய் சொல்லியிருந்தாங்க. பூஜா, தரணி, பூர்ணிகா, வர்ஷினி எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். அப்புறமா நம்ம வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே நான் ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா சைடுமே ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா இதை வந்து அடுத்த சைடுக்கு நம்ம கொண்டு போய் ஒட்டணும். அதுக்கு இந்த மாதிரி மடக்கி வச்சுட்டு அடுத்த சைடு அந்த எட்ஜை கொண்டு வந்துருங்க. இந்த சைடு இந்த மாதிரி தான் இருக்கும் சாட்டின் ரிப்பன். மறுபடியும் இதை க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna. ஒட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஒட்டுங்க. ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம டைரியை ஓப்பன் பண்ணும்போது அது கொஞ்சம் லூஸ் ஆகும், க்ளோஸ் பண்ணும்போது கொஞ்சம் டைட் ஆகும். அதனால தான் நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கட் பண்ண சொன்னேன். நம்ம ஃபுல்லாகவே ஒட்டி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா நான் க்ரீன் கலர் சாட்டின் ரிப்பன் எடுத்திருக்கேன். இது வந்து கீழே ஒட்ட ஆரம்பிக்கணும். அதே மாதிரி டைரியை மெஷர்மெண்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த ரிப்பனை கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன்று ஒன்றா ஒட்ட ஆரம்பிச்சிடலாம். The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna. ஃபுல்லாக ஒட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா நான் க்ரீன் கலர் சாட்டின் ரிப்பனை ஒரு லைன்லேருந்து இன்னொரு லைனுக்கு உள்ளே விட்டு எடுக்கணும். ஒரு லைனில் நீங்கள் உள்ளே கொடுத்தீங்கன்னா அடுத்த லைனில் கொடுக்கும்போது வெளியில் கொடுக்கணும். இந்த மாதிரியே லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் இந்த ரிப்பனை பண்ணணும்.
இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா அந்த ரிப்பனை வந்து கொஞ்சம் டைட்டாக இழுத்து விட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிறத வந்து மறுபடியும் இந்த க்ளூ கன்னை வச்சு நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ஒரு அழகான டிசைன் கிடச்சிருச்சு. இதே மாதிரி தான் நம்ம அதர் சைடும் செய்ய போகிறோம். இதே ப்ராசஸ் தான். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கீழே க்ரீன் கலர் சாட்டின் ரிப்பனை ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா டைரியை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த லைன் பை லைனாக உள்ளே விட்டு எடுத்து மறுபடியும் அதை எட்ஜை வந்து நீங்கள் க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. Till I get up, time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading. இந்த மாதிரி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிற ரிப்பனை டைரியை ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளூ கன் யூஸ் பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா அந்த ஷர்ட்டின் ரிப்பன் வந்து எனக்கு ஒரு கொஞ்சம் நீட்டாக இல்லாத மாதிரி இருந்தது. அதனால் நான் A4 சைஸ் பேப்பரை கட் பண்ணி அது மேலே ஒட்டி வச்சிடுறேன். 2 சைடுமே இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன். அப்புறம் புக் மார்க்காக மறுபடியும் ஒரு ரிப்பனை வந்து கட் பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், அழகாக அந்த டைரியை நம்ம டெக்கரேட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.